Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு மசாலா வறுவல் தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு கர்ணக்கிழங்கை வந்து தோல் சீவி நல்ல கியூப் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கல்லுப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 12 பூண்டு பல் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ வந்து இந்த கருணக்கிழங்கு, இந்த கல்லுப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட இந்த மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா வெந்து வரணும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிடலாம் இதை. நெக்ஸ்ட்டு இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நான் மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு பூண்டு பல், இது கூட காஞ்ச மிளகாய், ஒரு சில்லு தேங்காய், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் இதோடு ஆட் பண்ணிடுறேன். இது கூட சோம்பு, சீரகம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் நைஸாக அரைச்சிடுறேன். இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவு கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் கிழங்கு வந்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அடுப்பில் வந்து நான் கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த காயை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒன் சைடு நல்லா வெந்தோடனே டேர்ன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நான் டேர்ன் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன். இது லைட் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே வெந்துடுச்சு இது. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நார்மலாக நம்ம கருணக்கிழங்கு வந்து மசாலா போட்டு வறுவல் தான் செய்வோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்கிறப்ப இதோட டேஸ்ட், அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு வெங்காயம் அரைச்சி ஆட் பண்ணுறதோட. இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் மீதம் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க இந்த கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா இதையும் இதோடு நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டுறாப்பில் இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த மசாலா எல்லாம் அந்த கிழங்குல நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிடுறேன். அப்போ கிழங்கு வெந்து வர அளவுக்கு தான் நான் உப்பை ஆட் பண்ணேன். அது வந்து நம்ம தண்ணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுறதுனால போயிருக்கோம். அதனால் இப்போ திரும்ப ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதைக்கு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கணும் அடுப்பில். அவ்வளோதான், மசாலா எல்லாமே இந்த கிழங்கோடு ஒட்டிக்கிச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.